567. அதுக்கு முன்னாடி 1299, 1189, 1149, 1091, 1103. இதெல்லாம் கிடையாதுங்க. மேஜிக் பிளாங்கெட் 3 தினங்களுக்காக மட்டும் கிட்ஸ் பெஸ்டில் 567 567 ரூபாய்க்கு கிடைக்க போகுது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு சூப்பரான காம்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 தினங்கள் வெயிட் பண்ணுங்கள், வேறு லெவல் காம்போவாக இருக்கும். ஸோ அந்த 3 தினங்கள் இந்த மேஜிக் பிளாங்கெட் 567க்கு கிடைக்கும். 567 ரூபா. கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மேஜிக் பிளாங்கெட்டை பற்றி கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த நேரத்தில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தமாக அது மாறிச்சுல்ல. திடீர்னு இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் நம்மலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லைப்பா, சீஸ்ஃபயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களாம். மேக்ரோன் அவர்கள் ஒரு பக்கமாக வந்து சொல்கிறாரு, பைடன் அவர்கள் இன்னொரு பக்கமாக வந்து சொல்கிறாங்க. உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி புகழாரம் செலுத்தி கொண்டு இருக்கும்போது, சார் சீஸ்ஃபயர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள் சார் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாமே வருது. ஆனாலும் இஸ்ரேலினுடைய மாஸ்டர் பிளான் இந்த பக்கம் சீஸ்ஃபயர், அந்த பக்கம் ஹெவி ஃபைட் அப்படிங்கிறது தான். இல்லை, இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது, ஈரான் வேறு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியானதே, அதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு கேட்டால் காலம் பதில் சொல்ல போகுது. ஆனால் இந்த சீஸ்ஃபயர் எவ்வளோ நாட்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். பட் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்த யுத்தம் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் பெருசாகாமல் இருந்தாலோ, இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது உருவாகாமல் இருந்தாலோ மட்டும்தான் இந்த சீஸ்ஃபயருக்கு ஆயுசு கட்டி. அப்படி இல்லையா அந்த சீஸ்ஃபயருக்கு ஆயுசு இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். இதே மாதிரி பல செய்திகள், பல அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் தாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ ரஷ்யாவினுடைய கை ஓங்கி வருது. அடுத்ததாக உக்ரைனுடைய கை கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்ந்து போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா அமெரிக்கா ஆபத்தாண்டவன் மாதிரி, எப்பா ஆன்டி பர்சனல் மைண்ட்ஸ்லாம் தாரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்டி பர்சனல் மைண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இந்த இடம் என்னுடையது அப்படின்னு சொல்லி இடத்த பிடிச்சு எடுத்துக்கிடுவாங்க. இப்படி பிடித்தெடுக்கும் வேலையை தான் இப்போ ரஷ்யா செஞ்சிட்ருக்காங்க. அப்படி தான் பல 100 கிலோமீட்டர் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகி வருது. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த ஃப்ரண்ட் லைன் டக்குன்னு அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த இடத்தெல்லாம் யார் எழுதி வாங்கிடுவாங்க? ரஷ்யா. எழுதி வாங்குறாங்களோ இல்லையோ, உலக நாடுகளுக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்போ என் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் ரஷ்யாவுக்கு ஆனது, ரஷ்யா டெரிட்டரியாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சீஸ்ஃபயர் நாளைக்கு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, அந்த பக்கமாக புட்டின் அவர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, சண்டை போடாதீங்க, இப்போ ரஷ்யா எங்கே இருப்பாங்களோ அதுதான் ரஷ்யா, நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, இனிமேல் யுத்தம் வேண்டாம், மக்கள் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டார்னா எவ்வளவு சீக்கிரமாக அந்த இடத்தை பிடித்தால் அவ்வளவு சீக்கிரம் ரஷ்யாவுக்கு கூடுதலான இடங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களை பிடிக்க வைக்காமல் இருப்பதற்கு ஃப்ரண்ட் லைன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத தடுக்கணும். அதுக்காக அமெரிக்காட்ட போய் அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு கன்னி வெடிகள் தாங்கன்னு. ஆனால் நாங்களும் கன்னி வெடிகள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டா? அமெரிக்கா சொல்லிட்டாங்க. ஆனால் இத்தனை வருடங்களாக இந்த ஆன்டி பர்சனல் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம், அதனால் நிறைய மனித உயிரிழப்புகள் ஏற்படலாம், அது இன்டர்நேஷ்னல் சட்டத்துக்கு புறம்பானதாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா அந்த உருட்டெல்லாம் இப்போ தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தரேன், ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைனை மட்டும் வரவிடாமல் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஐடியாலாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்களாம். ஸோ ஆன்டி பர்சனல் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவால் சப்ளை செய்யப்படும் அப்படிங்கிற அந்த செய்திக்கு பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப கேவலமான அரசியலாக இருக்குது அமெரிக்கா. இதெல்லாம் இன்னொரு நாடு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை இப்போ பலரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். எப்பா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுன்னு அப்படின்னு சொன்னால் நெத்தன்யாகு அவர்களை அரெஸ்ட் பண்ண போகிறதா சொன்னாங்களே, அந்த கோர்ட்டு தானேன்னு கேட்டால் ஆமாப்பா ஆமாம், ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, நாங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டோம். அமெரிக்கா சொல்லிட்டாங்க அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ இஸ்ரேலே சொல்லிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அந்த கேஸையே நீங்கள் திரும்ப எடுத்துருங்க, அந்த கேஸ் வேண்டாம், அந்த கேஸை கீழ்ச்சி தூக்கி தூர போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ இஸ்ரேல் தயாராகி வருகிறார்கள். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டிட்ட போய் நீங்கள் எடுத்திருக்கிற கேஸ் ஒரு விவகாரமானது, அதில் தேவையில்லாத மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நான் வார் கிரைம் செஞ்சுருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் வெறும் கற்பனை மட்டுமே, உண்மை கிடையாது, எனவே அந்த கேஸை தூக்கி தூரப்பட்டுருங்க அப்படின்னு சொல்லி மக்கா நான் தானும்ல எப்படியாவது அதை காப்பாற்றி விடல அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட போய் பேச போகிறாங்களாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டால் விசாரணை நடத்துவாங்க. விசாரணை நடத்தி நாங்கள் அடுத்ததாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம்
இப்போ இஸ்ரேல் ஏன் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய அந்த முடிவு காரணமாக எந்த ஒரு ப்ரெஷரும் நெத்தன்யாகு அவர்களுக்கோ இஸ்ரேலுக்கோ வராமல் இருப்பதற்கு அந்த கேஸே இல்லாமல் செஞ்சலாம் அப்படிங்கிற முடிவு தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்படியே பாகிஸ்தான் பக்கம் போப்பா, நேற்று தான் ஏதோ பாகிஸ்தான் கொலாப்ஸ் அப்படிலாம் சொல்லி வீடியோ போட்டிருந்த இம்ரான்கான் அவர்களுடைய கட்சியினுடைய அந்த போராட்டம் பாகிஸ்தானை தலைகீழாக திருப்பி போட்டுருச்சுலாம் சொன்ன. இப்போ என்ன ஆயிடுச்சு, நிறைய இராணுவ வீரர்களை வர வச்சாங்க, நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, அங்கே போராடிட்டு இருந்த மனிதர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு எல்லாமே வீசப்பட்டது. இப்போ அந்த நிலைமை கட்டுக்குள் வந்து விட்டது, யாரும் பயப்பட வேண்டாம், இனி ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் போயிட்டு வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஆஃபீஸ் போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதுமான வரையிலும் இப்போது பாகிஸ்தானில் பதட்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இம்ரான்கான் அவர்கள் இதை சும்மா விடுற மாதிரிலாம் இல்லை. உயிர் போனாலும் பரவாயில்லை, நம்முடைய உரிமையை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். நயா பாகிஸ்தான் மறுபடியும் நயா பாகிஸ்தான், புது பாகிஸ்தானாக உருப்பெறுவதற்கு நாம் போராடி தான் ஆக வேண்டும். யாரும் இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்காதீர்கள் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார். இம்ரான்கான் அவர்களை கடவுளாக மதிக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இருக்கிறதுனால இப்போ இம்ரான்கான் அவர்களுடைய இந்த வாக்கு வேத வாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பிரச்சனை கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நாளடைவில் அது பெரிதாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. அடுத்ததாக ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் கசகஸ்தான் மற்றும் ரஷ்யா தான். ஸோ இந்த கசகஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா கூட ரொம்பவே இணக்கமான நாடு தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அந்த மேற்குலக நாடுகள் பக்கம் போனாங்க. இப்போ ரஷ்யா இழுத்து வச்சு வேணாம், அதெல்லாம் தப்பு, நம்ம ஒன்றாக இருப்போம், வா பிரிக்ஸில் வா சேர்ந்துக்கோ, உலகத்தையே மாற்றி அமைக்கலாம், என்னுடன் வந்து இணைந்து விடு தம்பி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட $20 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ட்ரேட் அப்படிங்கிறது கசகஸ்தான் மற்றும் ரஷ்யா செஞ்சுருக்காங்க. இன்னும் அடுத்த வருடங்களில் இதை விட கூடுதலான ட்ரேடு செய்வதற்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி கசகஸ்தான் ரஷ்யா உறவு அப்படிங்கிறத அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு புட்டின் அவர்கள். இப்படி ஒரு உறவு வந்துட்டு இருக்கும்போது வெனிசுலாவுக்கு எதிராக மறுபடியும் பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. இதுதான் ஃபர்ஸ்ட் முறையான்னு கேட்டால் இல்லை, ஏகப்பட்ட பொருளாதார தடை வெனிசுலாவுக்கு எதிராக விதித்திருக்கிறார்கள். இப்போ இந்த பொருளாதார தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அவர்கள் ஜெயித்து விட்டார் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷனுடைய ரிசல்ட் எங்ககிட்ட காண்பிங்க அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் சொன்னாங்க. இந்தாப்பா ஓட்டுகள் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பலவிதமான எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி வெனிசுலா போட்டு கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த எவிடன்ஸ்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் செஞ்சது தப்பு தான், உடனடியாக உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு பொருளாதார தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொருளாதார தடையை போட்டிருக்காங்கப்பா. எப்படி சுத்தினாலும் பொருளாதார தடை கேரண்டி. ஈரான் எங்களுக்கும் ஹிஸ்புல்லா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றதற்கு முக்கியமான காரணம் ஈரான் தான். ஈரானுடைய பலவிதமான முடிவுகள் காரணமாக தான் இப்போ ஒரு சீஸ்ஃபயர் வந்திருக்கு. ஈரானுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல ஹிஸ்புல்லா இப்படி சமாதானமாக போனது எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, பட் எங்களை மறுபடியும் சீண்டினார்கள் என்றால் அதற்கான பலனை இஸ்ரேல் அனுபவிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ஈரான் பக்கம் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலந்து, நார்டிக் நாடுகள், பால்டிக் நாடுகள் தான் இப்போ பெரிய அளவில் தகிடதும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க, நார்டிக் நாடுகளாக இருக்கட்டும், பால்டிக் நாடுகளாக இருக்கட்டும், போலந்தாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய கோபத்துக்கு இவங்க எல்லாம் ஆட்பட்டு விட்டார்கள். அடுத்தா என்ன செய்யணும், எப்படி மூவ் பண்ணணும், வேற ஏதாவது பிரச்சனை வருமா, எந்த நாட்டுக்கு உதவ வேண்டும், நமக்கு யாரெல்லாம் உதவுவாங்க இப்படின்னு சொல்ற ஒரு பெரிய லிஸ்டையே தயார்படுத்தி இருக்காங்க நார்டிக் மற்றும் பால்டிக் நாடுகள். கூடவே போலந்தும் இருக்காங்க என்பது கூடுதலான சிறப்பு. உக்ரைன் ட்ரோன் வார்ஃபேரை பெரிய அளவில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. புது ரக ட்ரோன்ஸ் எல்லாமே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். லோக்கலைஸ்டு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமையை உக்ரைன் கொடுப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சவுத் கொரியாவினுடைய லீடர்ஸ் உக்ரைனுடைய லீடர்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. எப்பா வடகொரியான்னு ஒரு நாடு இருக்கு பத்தியா, அங்கிருந்து ராணுவ வீரர்கள் ஒரு 15,000 பேர் உன்னுடைய எதிரி ரஷ்யாவு கூட இணைந்து அவங்களுடைய இராணுவத்தில் உனக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க, அவங்கள மட்டும் சும்மா விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லி தென்கொரியா கேட்க, வாய்ப்பே இல்லை, அவங்கள தான் எங்களுடைய பிரைம் டார்கெட்டாக நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி உக்ரைன் சொல்ல, இப்படி சவுத் கொரியாவும் உக்ரைனும் பேசிக்கொண்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. F-16 எனக்கு அது முக்கியமாக வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி துருக்கி கேட்டுட்டு இருந்தாங்களே, அந்த டீலை வேணாம் கோடெல்லாம் அழிச்சிருங்க, முதல்லேருந்து கோடு வரையலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டாங்களாம். என்னையா சொல்கிற, F-16 கிடைக்கலன்னா நாங்கள் எங்கேயா போகிறது அப்படின்னு சொல்லி துருக்கி கேட்க, F-35 ஏதோ கேட்டாங்கல்ல, அடுத்த டீலை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது துருக்கியை பழிவாங்கும் செயலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் போக போக துருக்கி அதை சால்வ் பண்ணி எடுத்துருவாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள், நிறைய அப்டேட் இந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டில் 3 தினங்களுக்காக இந்த மாதிரியான மேஜிக் பிளாங்கெட், குழந்தைகளுக்கான மேஜிக் பிளாங்கெட். மேஜிக் பிளாங்கெட்னா நம்ம பெட்ரூமில் நம்ம குழந்தைகளுக்கு இந்த பிளாங்கெட்டை கொடுத்துட்டோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெட்ரூமில் இருக்கக்கூடிய லைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போது இது க்ளோவாக ஆரம்பிக்கும். இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லோ கலரில் க்ளோ ஆகும்போது அதில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும். குழந்தைகள் அதை பார்த்தே கதை பேசுகிற மாதிரியே இருக்கும். சொல்லப்போனால் அந்த பெட்ரூமே இந்த க்ளோ பிளாங்கெட்டால் கொஞ்சமாக க்ளோ ஆகும்.
இதுதான் மேஜிக் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லாட்டி பெயிண்டாக இருக்கட்டும் ரேடியேஷன் கிடையாது. லைட் அப்சார்ப் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க சேஃப்டியானது தான். இந்த மேஜிக் பிளாங்கெட்டை தான் பல இணையதளமும் 1200 1500 2000 வித்துட்டு இருக்காங்க. மினிமமாக 1100 குறைஞ்சி எதுவும் வாங்க முடியாது. பட் கிட்ஸ் பெஸ்டியில் நல்ல ஆஃபராக 3 டேஸுக்கு 5, 6, 7 வேணா வாங்கிக்கோங்கப்பா. கீழே லிங்க் இருக்குது. கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ரைஸை பார்த்துக்கோங்க, ரிசர்ச் பண்ணிக்கோங்க. கடைசியாக கிட்ஸ் பெஸ்டியில் வந்து வாங்கிக்கோங்க. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.